எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி நான் இது வரைக்கும் ஒரு கன்செப்சுவல் ஷூட்டுன்னு நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. சார் வந்து ரொம்ப மாசமாக ஹீரோயினை தேடி என்னுடைய ஃபோட்டோவை ரேண்டமாக பார்த்து தான் இது கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணதா சொன்னார். ஸோ தேங்க்யூ சார். அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். தேங்க்ஸ் டு டிஓபி பிரஹத் அண்ட் எடிட்டர் லோகேஷ். அவங்களோட ஜாபை இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அவங்களுடைய டேலண்ட்டை நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். தென் ரொம்ப நன்றி சார், மியூசிக் டைரக்டர் சார் என்ஆர் ரகுநந்தன். அவருடைய சாங்ஸை பிளேலிஸ்டில் கேட்டதுலேருந்து இப்போது அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நீர்ப்பறவையிலேருந்தே நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து இது வரைக்கும் இவ்வளோ நிறைய வருஷத்துல இப்படி ஒரு வில்லேஜ்ல நடக்கிற ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி வரலன்ற ஒரு காத்திருப்புக்கு ஒரு பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு பருத்தி வீரன் மைனா மாதிரியான ஒரு பாதிப்பை உங்க எல்லாருக்குமே கொடுக்கும் நல்ல விதத்துல. இதுல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. பார்க்குற எல்லா ஆண்மகன்களுக்குள்ளேயும் ஒரு கேள்வி அந்த கருத்தை பார்க்கும்போது தோணும். அதுக்குரிய விடை என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ படம் பாருங்க. நவம்பர் 7th ரிலீஸ் ஆகுது. வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கௌஷிக் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ கௌஷிக். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய நான் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல வந்து நான் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபாகர் சாருக்கு நன்றி. அப்புறம் கார்த்திக் சார், டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன். இந்த படம் எனக்கு என்னென்னா, எல்லா படமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஷூட் முடிச்சுட்டு தான் வந்து என்கிட்ட வருது. இப்போது கிறிஸ்டினாவும் வந்துட்டு அவர் படம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த படம் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய வேரியேஷன் இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு வில்லேஜில் ஆரம்பித்து அப்புறம் ஒரு காலேஜுக்கு போகுது படம் வந்துட்டு. அதுக்கப்புறம் வேற ஒரு 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 பேர் உள்ள வராங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருந்ததுனா கொஞ்சம் ரீரிகார்டிங் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் மட்டும் சொல்லியிருந்தேன். முதல்ல சாங் பண்ணிடலாம் அப்படின்னாரு. அப்போ ஃபஸ்ட்டு அந்த விஷுவல் சும்மா ஒரு மாண்டேஜாக நிறைய எடுத்து வச்சுருந்தாரு. அந்த விஷுவல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லவ் சாங் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அந்த செல்லாட்டி சாங் தான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணோம். ஒரு டியூன் தான். அவர் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், எங்கேயுமே போர் அடிக்கக்கூடாது அப்படின்னா அது ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி பல்லவி சார்னு போட்டு வச்சுருந்தேன். வந்து கேட்ட உடனே லாக் பண்ணிட்டாரு. ஆப்ஷனே போகணும்னு நினைக்கிறாங்களே. ஆமாம். ஸோ வந்து அதே மாதிரி தான் எல்லா சாங்கும் பண்ணணும். ரீரிகார்டிங் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எப்படின்னா, எனக்கு பிகினிங் தென்மேற்கு பருவக்காட்டிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தென்மேற்கு பருவக்காற்றும் விஷுவல் பண்ணதுக்கப்புறம் தான் மியூசிக் பண்ணேன். ஸோ இந்த படமும் அதே மாதிரி தான். ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக மெனக்கிட்டு இருக்காரு. அதாவது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லுவீங்க, அவ்வளோ ஒரு விஷயம் மெனக்கிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி நான் சொன்ன நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. இந்த படம் வந்து சவுண்டாக நல்லா பண்ணணும், ஸோ நல்ல ஒரு இடத்துல பண்ணணும், பாலி அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் படம் நல்லா ஒரு பெரிய படமாக மாறும் அப்படின்றதுக்கு அவர் எதுவுமே ஆட்சேபணம் பண்ணலை. அதுக்கப்புறம் கேமராமேன் அவர் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி எனக்கு அவர் வந்து கேமராமேன்ட்டு எனக்கு தெரியாத ஒரு பக்கம் இருந்தாலும், நான் வந்து என் ஸ்டுடியோவில் எப்படின்னா ஒர்க் பண்ணும்போது யாரையுமே ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுறது. ஏன்னா டைரக்டரும் நானும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு. இவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐடியா கொடுத்தாங்கன்னா திரும்ப அதுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறதில்ல. நான் வந்து ரீரிகார்டிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு அவருக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவரை வந்து நான் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். மற்றபடி நான் அவங்களை ஒன்றும் அவாய்ட் பண்ணல பிறகு. ஸோ அதனால் அதை ஆமாம், அதை நீங்கள் வந்து வஞ்சம் தீர்த்துறாதீங்க. ஸோ இந்த படம் உண்மையாகவே ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை பேசுது, ஒரு இளைய தலைமுறைகளுக்கு வந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. கிளைமேக்ஸில் நீங்கள் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க, ஒரு கருணை இருக்குது இந்த படத்தில் வந்துட்டு. நான் எப்படி அயோத்திக்கெலாம் ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, அயோத்தியும் நான் இதே மடியில் தான் நான் சொன்னேன். இந்த ஒரு குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி ஒரு படம் அயோத்தி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு கருணை இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்களாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட நீங்கள் நினச்சாதான் வந்து இந்த படம்லாம் போயிட்டு
சேரும். சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து நீங்கள் நினச்சி நீங்கள் எழுதுனாதான் இந்த படம் மக்கள்கிட்ட போய் கடைசி வரைக்கும் போய் சேரும். ஸோ கண்டிப்பாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்புறம் ஹீரோ ஹீரோயின் விட்டுட்டேன். ஸோ வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்து அதாவது எப்படின்னா ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல, இதில் வந்து பிசிக்ஸே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ 2 பேரும் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா டெஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எங்கேயுமே ஆர்டிஃபிஷியல் இல்லை. நான் முதல்ல படம் பார்க்கும்போது ஒரு ரன் த்ரூ பார்க்கும்போது எங்கேயாவது ஆர்டிஃபிஷியல் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஸோ அதில் வந்து ரொம்ப அழகாக வாங்கியிருக்கார் வேலை வந்துட்டு. ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப கேஷுவலாக அழகாக பண்ணியிருக்காரு அந்த சில்மிஸ்டம் சிவா. அவரில் நான் ஃபஸ்ட் டைம் இது தான் பார்க்குறேன். அவரெலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டிஎஸ்ஆர் நல்லா பண்ணியிருக்காரு. சிங்கம்புலி அவரும் ரொம்ப நல்லா பண்ணி, கஞ்சா கருப்பு எல்லாருமே அவங்கவுங்க பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வெற்றி படமாக அமையும். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக கொண்டல் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி அதில் ஒரு வெற்றி படமாக அந்த கொண்டல் திரைப்படம் அமைந்திருந்தது. தமிழில் கிருஷ்ணா கதிர்வேலன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நாயகியாக அறிமுகமாகின்ற நடிகை பிரதீபா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஸோ மச் சார். தன்னிடம் உதவி இயக்குனராக இருந்து இன்னைக்கு அவர் இயக்குனராக இருக்கார் அப்படிங்கும் பொழுது தன்னுடைய மனதார உங்களுடைய அந்த வாழ்த்துக்கள் இன்னும் அவருக்கு நிறைய வெற்றிகளையும் உயரத்தையும் கொடுக்கட்டும். தேங்க்யூ சார். அடுத்ததாக இந்த திரைப்படம் குறித்த சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வருமாறு பல்வேறு திரைப்படங்களில் நடித்த பிக் பாஸ் 5 சீசனின் மூலம் நம் அனைவருக்கும் அறிமுகமாகி அதற்கு பின் நிறைய படங்கள்ல நம்ம எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்ச நிறைய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்ற நடிகர் சிபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த படம் வரும்போது ரகுநந்தன் சார் தான் இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து பார்க்கும்போது விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த காதல்னு பாலாஜி சக்திவேல் சார் படம் ஒன்று வந்துச்சு, அந்த வைப் வருது, ஏன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. அந்த படம் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ப்ளஸ் இதுவுமே அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் கௌஷிக் பிரதர்ட்டையும் கேட்டேன், அவரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாமே சொன்னார். ப்ளஸ் மியூசிக் வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ரகுநந்தன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. விஷுவலாகவுமே அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாகவும் டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யார் பண்ணான்னு கேட்கும்போது கேமராமேனே தான் பண்ணாருன்னு சொன்னாங்க. ஸோ அவர் மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. விஷுவல்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக அது ஒரு நல்ல பெரிய எப்படி ஒரு காதல் பெரிய ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி ஹிட் ஆகும்னு சொல்லி விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷ் சார். அடுத்ததாக பிக் பாஸ் மற்றும் சின்னத்திரை வெள்ளித்திரை போன்ற பல்வேறு தளங்களில் நம் அனைவருக்கும் ரொம்ப பிடித்த பல கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்ற பிக் பாஸ் புகழ் விஷ்ணு அவர்களை சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரி ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறேன். அண்ட் இங்கே நிறைய பேர் சொன்னாங்க லைக் சின்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சின்ன படத்தை இந்த இயக்குனர் வந்து எப்படி தான் பல பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த கதையை. நிறைய பேர் வந்து இல்லை சார் இதில் ரிஜெக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டிங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தான் தேங்க் பண்ணணும். பிகாஸ் இந்த மாதிரி படத்தை வந்து அக்செப்ட் பண்ணி அங்கே வந்து நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரொடியூசருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக நிறைய நாள் ஓட போகுது. அண்ட் டீமுக்குமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணுறாங்க. எனக்கு வந்து பிரதிபா அவங்க நல்லாவே தெரியும். ஏன்னா ரீல்ஸில் நான் பார்ப்பேன், பயமாக டான்ஸரு, அப்புறம் அந்த ரேப்லாம் பண்ணுவீங்களே, பயங்கரமாக எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் நீங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் ஸ்மால் ஸ்க்ரீனில் பண்ணும்போதே நீங்கள் எங்கேயாவது படத்தில் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களை நான் பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக பண்ணிட்டீங்க. அண்ட் ஹீரோ சொல்லணும் கௌஷிக்கு. அண்ட் ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பார்க்கும்போது தெரியுது அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ண ஒரு தெரியல, அப்படி ஒரு ஹீரோவாக தெரியல, நல்லாவே பண்ணியிருக்கீங்க, கிளியராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் யூஸ்வலாக வந்து சொல்லுவாங்க, இப்போ கூட ஒரு டேரக்டர் சொன்னாங்க, அந்த வெள்ளையாக இருக்கிற எப்படி பண்ணுவார், இதே பிரச்சனை தான் போய் எனக்கும். எங்கே போனாலும் வெள்ளையாக வெள்ளையாக நானே பல வாட்டியும் நினச்சிருக்கேன், வெள்ளையாக போகிறது ஏன் தப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதே மாதிரி கிரெடிட்டுமே இருக்குது. எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகே நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதே வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நம்ம வெள்ளையாக பிறந்தது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது,
யூஸ்வலாக வந்து இங்கே நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க, நிறைய பேர் கல்யாணம் இருக்கும், குழந்தை பிறந்திருக்கும். ஆக்சுவலி எல்லா குழந்தையும் பிறக்கும் போது எல்லாமே என்ன ஆசைப்படுவீங்க? குங்குமப்பூ வாங்கி கொடுப்பீங்க, வெள்ளையாக பிறக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதனால தான் வெள்ளையாக இருக்கிறது தப்பு கிடையாது. அந்த கேரக்டரை அவர் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்றது மட்டும் தான் பார்க்கணும். ஒரு கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணுறோம், ஆக்டிங்காக அவர் எப்படின்னா டெலிவர் பண்ணுறாரு, அந்த கேரக்டராக இருக்காரா, அது மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம லைக் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும், வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் அந்த இடத்துல இருக்கனால நான் அதை கேட்கணும்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து எப்படி வந்தேன் அப்படி கேட்டிங்கன்னா, நான் போகிற போக்கில் நம்ம ரகுநந்தன் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். ஆக்சுவலாக அந்த பழக்கத்தில் வந்து தம்பி எங்கே இருக்க அப்படின்னாரு. நான் போயிட்டு இருக்கேன் அப்படி சொன்னேன். உடனே இங்கே வாங்க, ஒரு லேபில் வாங்க, ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னாரு. இன்னும் ஒர்க்குன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் எனக்கு கூப்பிட்டு வச்சிருக்காரு. ஆக்சுவலி ஆனால் ஒரு பயங்கரம், நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெரியும். ஆனால் ஒரு குழந்தை அவர். ஆனால் அவர் பயங்கர காமெடி பண்ணுவார். நாங்கள் வந்து எங்களுக்கு பயங்கர ரேப்பாக இருக்கும். 1 hour ஃபோன் பேசுவோம், ஃபுல்லாக ஃபன் பண்ணுவார். ஸோ ரகுநந்தன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டிஓபிலாம் ரொம்ப டிஓபி எடிட்டர் ரொம்ப யங்ஸ்டராக இருக்காங்களே, அவர் உங்கள் கிளாஸ்மேட் தான் நீங்கள். அதனால் பயங்கர சில் டைப். ஆனால் நீங்கள் வெளியில் உட்காரோண்ணா தைரியமாக உள்ளே போகலாம். சார் என்ன பண்ணுறீங்க அப்படி போயிருங்கல்ல. ஸோ அதனால் அந்த ஒரு பழக்கம் வழக்கம் சொல்லி எனக்கு 10 வருஷமாக தெரியும். நான் ஒரு படம் பண்ணேன் ஆக்சுவலி, அதுலேருந்து தான் எனக்கு பழக்கம் அண்ணனை. ஸோ நம்ம ஒரு படம் பண்ணும்போது என்னாச்சுன்னா, நம்ம இயக்குனர் வந்து வித்தியாசமான ஒரு இயக்குனர், நல்ல இயக்குனர் நம்ம சார். அப்போது ஸோ இல்லை அது பேர் சொல்கிறேன். அதாவது சார் வந்து நிறைய மெலோடி, இப்போ எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக நிறைய சாங் கொடுத்துருக்காங்க, பார்த்துருப்பீங்க மெலோடிலாம். அது அந்த வில்லேஜ் டைப்பில் வந்து மிரட்டிடுவார். அது ஃபோக் நம்பர் 1 இருக்கும் உள்ள. அது நம்ம படத்தில் வந்து ஒரு பாட்டு நம்மளுக்கு ஒன்று போட்டு கொடுத்துருக்கா அப்படி நம்ம இயக்குனர்கிட்ட. அப்போ சார் வந்து பார்த்துட்டு, இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு பாட்டு வேணும் அப்படி கேட்டிருக்காரு. ஒரு படத்தை ரெஃபரன்ஸ் காட்டி, இதே மாதிரி தான் வேணுமா கன்ஃபார்மா அப்படி கேட்டு என்ன பண்ணுங்க, சரி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு மறுநாள் கூப்பிட்டோன்னே அதே சாயலில் ஒரு பாட்டு போட்டு கொடுத்துட்டாரு. அந்த ஆளப்பாறை ஆளை தானே அதே சாங்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பண்ணி கொடுப்பாரு. ஒரு டேரக்டர், மியூசிக் டைரக்டர், அதாவது டேரக்டரோட மியூசிக் டைரக்டர் அப்படி சொல்லலாம். அண்ட் தேங்க்ஸ், லைக் என்னோட வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. கண்டிப்பாக அந்த படம் வந்து வெற்றி படமாகும். அண்ட் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே இந்த மாதிரி சின்ன படமாக பண்ணிட்டா ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காது. ஸோ ஒரு நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ்க்குலாம் வருவோம், அங்கே ஒரு சப்போர்ட் ஃபேக்டர் ஒன்று நடக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி டீமுக்குலாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது படம். பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் குறையா சொல்ல மாட்டீங்க. பிக்சரேஷன் சரி, கேமரா ஒர்க்கு சரி, டேரக்டரும் நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு. நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க 2 பேருமே. ஸோ அதனால் நல்ல வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கும். இவங்க வந்து சக்ஸஸ் பண்ணுறது என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக, ஒவ்வொரு திரைப்படத்துக்குமே இசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். படத்தினுடைய அடிநாதமாக இசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தான் எப்படி மியூசிக் டைரக்டரா இருந்தா எல்லா படத்தையுமே ஹிட்டா மாத்திருக்காரு, அதே மாதிரி இந்த படத்திலும் நம்ம எல்லா சாங்ஸுமே கேட்டோம். ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நுண்ணிப்பா அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தின் இசை உருவான விதம் இது எவ்வளோ அழகா இருந்துச்சு, எப்படிப்பட்ட அனுபவங்களை கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருமாறு இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் NR ரகுநந்தன் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம்.